அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகா பகலவன் வம்சங்களிலே மிகவும் பெருமை வாய்ந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஏனையா இப்படி ஆக்கி படைக்கின்றான். மெய்யின்றி மெய் பேசாதவன் வையகத்தில் பிரமாதர்களை தாயாகவும் சகோதரியாகவும் பாவித்து நீதியுடன் அரசு புரிந்து வந்த மன்னனுக்கு நீ கொடுத்த தண்டனை இதுதானா இறைவா? யார் கூடிய யார் கெடுத்து விட்டோம்? யாருக்கு வஞ்சனை செய்து விட்டோம்? யாருக்கு தீங்கு செய்து விட்டோம்? தர்மம் தப்பினோமா? நீதி தவறினோமா? என்ன குற்றங்கள் செய்து விட்டோம்? காசிநாதா இறைவா எம்பெருமானே, காசியில் வாழும் கங்காதரனே, கருணையின் வடிவமே கடைக்கண் காசியில் வாழும் கருணை வடிவமே கடைக்கண்
எங்கும் வியப்பித்து ஏக பரம்பொருளானிக்கும் சிவருமானே, நீ எல்லோரிடத்திலும் குணமல்ல என்றுதானே உன்னை கருணாதரன் கங்காதரன் என்றெல்லாம் போட்டி புகழ்கின்றார்கள். ஒருவேளை பித்தன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு சித்தம் தடுமாறிக் கொண்டிருக்கின்றாயா? வில்லால் அடித்தவருக்கும் சொல்லால் நிந்தித்து பித்தா பேயா பெரம்பால் அடித்தவருக்கும் காட்சி கொடுத்து கருணையாற்றிய கடவுளாகிய நீ கத்தா சத்தியகிருத்த நடிக்கும் தம்பி வீர இளங்கோவுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் நாடக ரசிக பெருங்குடி மக்களுக்கும் எனது சார்பாகவும் என் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. இறைவா, காட்சி கொடுத்து கருணை காட்டிய கடவுளாகிய நீ கர்த்தா கருணாகரா கங்காதரா என்றெல்லாம் போட்டி புகழ்கின்றோமே, எங்களுக்கு மட்டும் காட்சியும் கருணையும் காட்டவில்லை, கல்லெஞ்சு ஆகிவிட்டாய். நாங்கள் செய்த தவறுகள் என்ன? நாங்கள் செய்த குற்றங்கள் என்ன? ஆண்டவனே எம்பெருமானே இறைவா, தெய்வத்தில் நல்ல தெய்வம் சிவமேதான் என்று தெய்வத்தில் நல்ல தெய்வம் சிவமேதான் வையகம் வருந்தறியா இறைவா, வையகம் வருந்தறியா. யாருக்கு போது என்று நம்பிக்கை உடனே மட்டில் அது இல்லையா? தெய்வத்தில் நல்ல தெய்வம் சிவமேதான் இறைவா. மன்னரை ஆண்டானே இந்த கைவிட வேணும்
தஞ்சமும் தரவில்லை பையனமும் வருகதியா வருகதியா விஸ்வாமித்த முனிவனுக்கு வாக்காட்பட்ட கடனுக்காக இந்த நாடு நகரங்களை எல்லாம் இழந்துவிட்டு தரகு சம்பளத்துக்காக தன்னைத்தானே விலையுறி சென்று விட்டார். விளையான உடனே மூச்சாயி திணறி கீழே அதே இடத்தில் சாய்ந்து விட்டு சாய்ந்திருந்து மூச்சை தெளிந்திருந்து எழுந்திருந்து பார்த்தேன். என் மன்னரை காண முடியவில்லை. என் அன்பு தெய்வத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேன். மனிதனுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கின்றது பார்த்தீர்களா? எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் எவ்வளவு கோடான கோடி சொத்துக்கள் வைத்திருந்தாலும் மனிதனுடைய அவனுடைய நேரங்காலங்கள் அவனை மாற்றி வதக்கி இருந்தது. அப்படி போல் சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் போட்டி சத்தியத்தின் சோதனைக்கு சத்தியத்தின் சோதனைக்கு
சத்தியத்தின் சோதனை இருக்கின்றார். எப்படி இருக்கின்றார்? மற்ற முகங்கள் எல்லாம் வேற்று முகமாக இருக்கின்றதை எங்கும் பார்க்க முடியவில்லை. எனக்கு அப்படிப்படுத்த புல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த இருப்பு வந்து வில்லாபுரம் அயனாபுரம் அன்னார் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி இந்த வணக்கம். தெரிவா, உலகத்தில் எத்தனை மனிதர்களாக இருந்தாலும் பணம் இல்லாத இந்த மனிதனை இந்த உலகத்தில் எந்த மனிதன் மதிக்க மாட்டார்கள். பணம் இருக்கும் எனது மனிதனிடம் எத்தனையோ கோடான கோடிகளும் தேடாத சொந்தங்கள் வந்து சேர்ந்துவிடும். அப்படி போல் பணப்பந்தியிலே குணக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே பிழைக்கும் மனிதனிலே
பார்க்க முடியவில்லை. கடைசியில் ஒரு மயானம் ஒன்று தெரிகின்றது. அந்த மயானத்தில் அவர் இருக்கிறாரா என்று நாம் பார்ப்போம். அங்கும் இல்லை என்றால் அதே இடத்தில் விழுந்து முடிந்து விடுவோம். இனிமேல் இந்த உடலிலே உயிர் வைத்துக் கொண்டு என் மன்னனை பார்க்காமல் பார்க்க முடியாது. பார்க்க வேண்டும். நாளை பொழுதும் நன்றி நல்ல பொழுதாகும் என்று நம்பிக்கை கொள்வாயடா, இறைவன் நம்பிக்கை தருவாரடா. நாளை பொழுதும் நல்ல பொழுதாகும் நம்பிக்கை கொள்வாயடா, இறைவன் நம்பிக்கை தருவாரடா. இந்த அர்த்தஜாம வேளை எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றாயே, உன்னை பார்த்தால் தலைப்பிள்ளை பண்டை ஓட்டை திருடுவதும் போல் தெரிகிறது. யார்
எதற்காக இங்கு வந்தாய்? சீக்கிரம் சொல். ஆரென்ன யாரென என்று கேட்கும் காவலரே காவலரே ஐயா 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 யாரென என்று கேட்ட அன்புள்ள காவலரே ஐயா ஐயா. மாயாவல் கொண்டு விரும்பியே இங்கு வந்தேன் பாரெல்லாம் சுற்றி பாரெல்லாம் சுற்றி பார்க்கலாம் என வந்தேன் காவலரே ஐயா. ஐயா, படோடவை அதட்டலை கட்டதும் கடமையை உடமையாக கொண்ட காவல்காரன் என்று நீங்கள்தான் என்று நான் அறிந்து கொண்டேன். ஆனால் நீங்கள் என்னை சந்தேகத்தபடி மாயவேடதாரியும் அல்ல, மந்திரவாதியும் அல்ல, தலை போட்டு மண்டையை திருடக்கூட மாந்திரவாதி நான் அல்ல. என் அன்பு தெய்வத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றேன். காசி மாநகர வீதிகள் எல்லாம் தேடி பார்த்தேன், இன்னும் பார்த்து என் மன்னனை பார்க்க முடியவில்லை. ஆகையா இந்த வயானத்திலாவது இருக்கிறாரா என்று நான் தேடி பார்த்தேன். வேறு ஒன்றுமில்லை, தாங்கள் நினைப்பதைப் போல கல்வன் அல்ல, கைவன் அல்ல. அடே சன்னியாசி, யாரை தேடி வந்தார்? மன்னனை. அச்சந்திரன் தொகுதி தேடி வந்தேன். 56 தேசத்தை ஆளும் அதிபரும் சக்கரவர்த்தியை தேடி அடைகின்றேன். என் மனையை பார்க்க வேண்டும். மன்னனை தேடி வந்தாய், அப்படித்தானே? ஆமா. அடே சன்னியாசி, மன்னனை காண வேண்டும் என்றால் அரண்மனைக்கல்லடா சென்றிருக்க வேண்டும். அதை விடுத்து இந்த மயானத்திலே வந்து தேடிக்கொண்டிருக்கின்றாயே, உன்னை நான் எப்படி நம்புவது? ஐயா, உனக்கும் உன் மன்னருக்கும் என்ன தொடரும்? உனக்கந்த யோதி
எனக்கது எனக்கது தெரியலா இயம்பினால் நீ இயம்பினால் கோபிக்கேனே இயம்பினால் கோபிக்கேனே. அடே சன்னியாசி, உனக்கும் மன்னருக்கும் என்ன தொடர்பு? சீக்கிரம் சொல். எனக்கும் என் மன்னனுக்கும் என்ன உறவு? வானத்துக்கும் நிலவுக்கும் என்ன உறவு? பூமிக்கும் நீருக்கும் நிலத்துக்கும் என்ன உறவு? அதை போல் இந்த உடலுக்கும் உயிருக்கு என்ன உறவு? அதை போல் எனக்கும் என் மன்னனுக்கும் என்றுமே பிரிக்க முடியாதவர். அப்படிப்பட்ட மன்னன் மாமுனி கடனுக்காக. மாமுனி என்றால் எத்தனையோ மாமுனிகள் இருக்கின்றார்கள். எந்த மாமுனியடா? கவிசிய முனிவர் என்ற விஸ்வாமித்த முனிவனுக்காக காசி உயிர்ந்தன் தவத்தில் சிறந்தவர் மாமுனி கடனுக்காக மன்னனோ காசி வந்தார் மாமுனி கடனுக்காக மன்னனோ காசி வந்தார். காமூனி மாதவிக்கு கடன் தீர்க்க தரகரோ ஐயா சாமியே கவிசி வேண்டும் முனிவர் என்ற விஸ்வாமித்த முனிவனுக்கு வாக்கால்பட்ட கடனுக்காக இந்த நாடு நகரங்களை இழந்து விட்டார். தரகு சம்பளத்துக்காக தன்னைக்கான வேலை சென்று விட்டார். என் அன்பு தெய்வத்தை அன்று விட்டதோடு மன உளைச்சலாகி கீழே சாய்ந்து விட்டேன். அன்று பிரிந்த மன்னனை பேரரசை இன்று இணைந்து வாழ எண்ணி அலைந்து கொண்டிருக்கின்றேன். மன்னனை பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த காசி மாநகர் வீதிகள் எல்லாம் பார்த்தேன், பார்க்க முடியவில்லை. கடைசியில் இந்த மயானத்தில் அவர் இருக்கிறாரா என்றுதான் ஐயா தேடி பார்க்கின்றேன். வேறு ஒன்றுமில்லை. இறைவா, என்ன சோதனை இது? என்ன சோதனை? என் அமைச்சர் சத்திய கீர்த்தியா இந்த கோலத்தில் இருக்க வேண்டும்? எதற்காக அவர் இந்த கோலத்தில் இருக்க வேண்டும்? அரசவையை பார்த்துக் கொள்ளவா விட்டிருந்தேன். ஏன் இந்த சன்னியாசத்தின் கோலத்தில் இருக்க வேண்டும்? இருக்காது, இருக்காது. எதற்கும் நன்றாக சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை விஸ்வாமித்திரன் சரியாக கூட இருக்கலாம் அல்லவா? இதற்கும் நன்றாக சோதித்து பார்க்க வேண்டும். என் மந்திரி சத்தியகீர்த்தி என்றால் என்னை இழிவுபடுத்தி பேசிக்கொள்ள ஒருவனும் தாங்கிக் கொள்ள மாட்டான். சோதித்து பார்ப்போம். அடே சன்னியாசி, மன்னனை காண வந்தாய், அப்படித்தானே? என் மன்னனை பார்க்க செங்கோலேந்தி சிம்மாசனத்திலே வீட்டிருந்தவன் 56 தேசத்தின் அதிபன் சக்கரவர்த்தியை தேடி சக்கரவர்த்தி நல்லவன், நாடு ஓற்றும் வல்லவன், அப்படித்தானே? அந்த உத்தமனைத்தானே தேடி வந்தான் என்கிறாய். உத்தமனைத்தான் தேடி அடைகின்றேன். அப்படியா? அதே சன்னியாசி, யாரிடத்திலடா பொய் கூறுகின்றாய்? உன் மன்னன் உத்தமனா? அவன் சத்தியவேந்தனா? அவன் ஒரு அயோக்கியனடா, மனை மக்களை விட்டு சென்றாரா? அவனையா தேடி வந்தா? என் முன்னே நிற்காதே, எங்கிருந்து போய்விடு.
யாரை பற்றி சொல்கின்றாய்? என் மன்னனை பார்த்து அசத்தின் அக்கிரமக்காரன் சென்றாலும் ஜதிகாரன் என்று வாய்க்கு வந்தபடி பேசுகின்றாயே. நீ பேசுகின்ற வார்த்தையை நான் அன்றொரு நாள் அரசவையில் இருக்கின்ற பதவி கேட்டிருப்பாயானால் உன் நாவை இருதுண்டாக அறுத்திருப்பேன். இப்ப ஒன்று கட்டி போய் விடுவேன். உன் கரங்களை கொண்டு கழுத்து நீட்டி கொள்ள போய் மன்னனை பார்த்து வந்தபடி வாய்க்கு வந்தபடி பேசுகின்றாயே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த பூமியிலே இந்த உடலிலே உயிர் சுமந்து கொண்டு நான் இந்த பூமியிலே நடமாடலாமா? கூடாது. இதோ இந்த எரிந்த அக்கினியிலே விழுந்து மடிய போகின்றேன். அண்ணா, உங்களை தேடி வந்தேன், பார்க்க முடியவில்லை. பேசுகின்ற வார்த்தையுமே நாளை கேட்டுக்கொள்ள முடியவில்லை. மூச்சை கருணை ஏச்சை அருமை என்ற முகபாவத்துக்கு நடைமுறைக்கும் அடையாளம் தெரியாத என்னை ஆவி இழுக்க விடாமல் தாவி தடுக்குகின்றீரே. நீ யார்? அஞ்சா நெஞ்சம் அகண்ட குந்தோலும் குஞ்சர மீது பவனி வரும் குறிகளும் வெஞ்சாமர கஞ்சாத நீரனிட வேந்தனை என்று சேற்றி முளைத்த செந்தாமரை என்று பூத்துக் குலுங்கும் பூமுலராக நீங்கள் யாரையா? என்னை சாத விடாமல் தடுப்பதற்கு தாங்கள் யாரையா? சொல்லுங்கள். கூறுகின்றேன் அப்பா, கூறுகின்றேன். நான் யார் என்பதை கூறுகின்றேன். அதற்கு முன்பாக உன் மன்னனை தேடி இப்படிவாய் துடித்துக் கொண்டிருக்கின்றாயே. உன் மன்னனை கண்டால் என்ன செய்ய போகிறாய் அப்பா? என்ன செய்ய போகிறாய்? என் மன்னனை கண்டால் அவர் பாவை பூசையினை செய்து கொண்டு அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்து கொண்டிருப்பேன் ஐயா. இதுதான் ஐயா என்னுடைய கடமை. உன் மன்னனைத்தானே காண வந்தாய்? ஆமையா. உன் மன்னன் இங்கேதான் அப்பா இருக்கின்றான். எங்கே இருக்கின்றான்? இங்கேதான் இருக்கின்றான். எங்கே இருக்கின்றான்? நன்றாக ஒரு முறை சுற்றிப்பார். உள்ளே இருக்கின்றான். ஆண்டவா, இது என்ன சோதனை? என் அமைச்ச சக்தி கீர்த்திக்கா இந்த நிலை? இந்த செய்தி என்ன செய்தி? சன்னியாசி, சன்னியாசி, பார்த்தாய்? மன்னன் இருக்கின்றானா? காண முடியவில்லை ஐயா. காண முடியவில்லை, காண முடியவில்லை. இல்லை ஐயா. நன்றாக ஒரு முறை உன் முன்னேதான் அப்பா நிற்கின்றான். தெரிகிறதா? தெரியவில்லை ஐயா. தெரியவில்லை. அடையாளம் தெரியவில்லை ஐயா. தெரியவில்லை. தெரியவில்லையே. அப்பனே சத்யகீர்த்தி, தப்பிய துன்பமுனை கருவியே வந்துட்டீரோ. கீர்த்தியாரே, தாங்களை காண வேண்டும், காண வேண்டும் என்று அவளுடன் துடித்துக் கொண்டிருந்தே கண்டு கொண்டேன். கிறிஸ்டியாரே, அண்ணா, நான் தவறாக பேசிவிட்டான். என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. கிறிஸ்டியாரே, தங்களைத்தான் நான் யார் என்று தெரியாமல் அவதூறுவாக பேசிவிட்டேன். கிறிஸ்டியாரே, நம்மளுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு தெரியுமா? தாங்களை காண வேண்டும், காண வேண்டும் என்று அவளுடன் துடித்துக் கொண்டிருந்தேன். கண்டு கொண்டேன் நம்மளுடைய அன்பு எப்பேற்பட்ட அன்பு. அன்பிற்கு முன்போ அனைத்துண்டார் ஆர்வலர் உன் கண்ணில் பூசப்படும் என்பார்கள். அதுபோல் நம்மளுடைய நட்பு கண்ணீர் வழியாக தெரிகிறது ஐயா. ஆகியவை அன்பினாலே உண்டாகும் இன்பநிலை, அன்பினாலே உண்டாகும், அன்பினாலே உண்டாகும் இன்பநிலை, அதை அடைந்திடாத தீபமாக்கும் பார்த்தவனை. அன்பினாலே உண்டாகும்
மீண்டும் காண வேண்டும் அவளுடன் துடித்துக் கொண்டிருந்தேன். கண்டுகொண்டே கீர்த்தியாரே, நாங்கள் மீண்டும் அயோத்தி மாநகரம் சென்று அந்த விஸ்வாமித்திர மகரிஷிக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யுங்கள். மனா, என்னை இதே இந்த இடத்தை விட்டு போய் என்று சொல்வதை காட்டிலும் இதே இடத்தில் சா என்று சொல்லுங்கள். இனிமேல் தங்களை விட்டு ஒரு காலம் நாம் போக மாட்டேன். இதோ பார்த்தீர்களா, மலைமலையா கூர்ந்து எடுக்கின்றது. இந்த வாய்க்கட்டி தோஷத்தை எப்படி போக்குவது என்று தெரியாமலே நான் இந்த ஓடுகின்ற கங்கையிலே 3 கை ஜலம் அருந்தி என் உயிரை கற்றுக் கொண்டிருக்கின்றேன். தாங்களும் என் கூட இருந்தால் அந்த தோஷம். மன்னா, வருவாக்கரிசி வாங்கி அருகமுள்ளோடு சேர்த்து காராம்பசுவை விட்டு ஓடுகின்ற கங்கையிலே சுத்தம் செய்து சாப்பிட்டால் தோஷம் இல்லை என்று சொல்லுகிறது. அப்படியா? சாஸ்திரம் சொல்லி இருந்தது மன்னா, அதன்படி செய்யலாம். அப்படியே செய்வோம். இந்த இடம் எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? எப்படி? சமரசமான இடம். இயங்கவர்கள் தாழ்ந்தோர், பேரமில்லாதவர்கள் உலகம். அப்படிப்பட்ட உலகம். இருப்பவர் இல்லாதவர் சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா. சமரசம் உலாவோ இடமே நம் வாழ்வில் காணா. சமரசம் உலாவோ இடமே சமரசம் உலாவோ இடமே நம் வாழ்வில் காணா. சமரசம் உலாவோ இடமே சமரசம் உலாவோ இடமே நம் வாழ்வில் காணா. சமரசம் உலாவோ இடமே ஆண்டி எங்கே அரசனும் எங்கே. ஆண்டி எங்கே அரசனும் எங்கே. அறிஞன் எங்கே அதடனும் எங்கே. ஆவி போனவில் கொடுவாள் எங்கே. ஆவிதான் இதுதான் நம் வாழ்வில் காணா. சமரசம் உலாவோ இடமே நம் வாழ்வில் காணா. சமரசம் உலாவோ இடமே தேவதையும் யாரே சிங்கார போகி. 3
தென்திசை எந்தன் வீடு தென்திசை தென்திசை எந்தன் வீடு திருலோகம் எந்தன் இருக்காங்க. 48,000 ராவுத்தமார்களே அது இருக்காங்களா நம்ம தெரியல. ஆண்டமாரு பூச்சி மாறு சாமிகளா இந்த வீரவாகு விழுந்து சொல்லுங்க நான் யார் தெரியுமா? வீராதி வீரன் சூராதி சூரன். என் அந்தஸ்து என்ன? என் தகுதி என்ன? தகுதி இல்லையா? பூனா போடாத, பூனா போடாத. தகுதி பூனா போடாத, பூனா மட்டும் போடு. தகுதி தகுதி என் பேரை கேட்டா சுட்ட நண்டு கூட போகாது. நாய் வந்து சுண்ணாம்பு சட்டிய நாய் தூக்காது. நாய் அப்பேற்பட்ட பயங்கரவாதி. அப்பேற்பட்ட பயங்கரவாதி பூ. நீங்க வாதியா? ஆமா. கோட்டை வாதாடுறீங்க எப்படி? இந்த கோட்டை வாதாடுறா வாதினா தென் திசைக்கு வேண்டேன். நீங்க ஏமதருமே நீங்க நான் தான் உசுர பிடிக்கிறேன். நல்லா பிடிங்க. அந்த வந்து மாமா ஒரு கூட பிடிக்கிறாங்க. ஏமா எதுல வருவேன்? எருவ மாடல. எருவ மாடா? ஏண்டா அவவே பஸ்ல போறியான், கார்ல போறியான், ஆமா ஏரோப்ளேன்ல போறியான். நான் மட்டும் என்ன மைசூருக்கு இப்போ எருவ மாடு மாதிரி ஒரு பைக் விட்டுருக்காங்க. அதுலயும் போறாப்பா. அதே மாதிரி ஓடிக்காம வச்சுல அதுல போனவே பூரா புளிய மரத்துல மோதி சாகுறியான். போய் கடையா அவரு அரப்பான்ல மோதி சாகுறியான். ஏமே நான் பேர் எடுத்துக்கிறோம். எவன் கேட்கிறான்? ஏமே நான் பேர் எடுத்துக்கவே மாட்டேன். எவன் கேட்கிறான்? 150 கட்டி வண்டி எடுக்கிறியா? வண்டியை கொண்டு போய் மரத்துல போய் தொலைக்கானே அமைப்பு. இப்ப இங்க கால் வச்சிருக்க தெரியுமா? டாஸ்மார்க்ல கால் வச்சிருக்கேன். டாஸ்மார்க்லயா? ஆமா. அங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்கதான்டா நிறைய போய் உசுர பிடிக்கலாம். வீரவாகு ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். டாஸ்மார்க்ல பிடிக்காதீங்க. அவங்க தான் எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னு கேளுங்க. அந்த ஓசி பஸ் ஓசி ஆட்டோக்கள் அவங்க தான் காசு கொடுக்குறாங்க. அவங்க பிடிக்காதீங்க. இருக்கு அதான் உண்மை. அப்ப ஊர்ல உலகத்துல நாட்டுல நடப்புல ஆட்டை வாங்குவியா, மாட்டை வாங்குவியா, கோழிய வாங்குவியா, அப்பு குஞ்சிய வாங்குவியா? உங்க குஞ்ச வாங்கின பூ பூ கோழி குஞ்சு வாங்குவானுப்பு. நான் அப்படி இல்லை. ஒரு பெரிய மனுஷனை விலைக்கு வந்துட்டேன். 56 தேசத்தை ஆண்ட ஹரிச்சந்திரனை விலைக்கு வாங்கி கண்டு குட்டி அறுறான்னு கையெடுத்து அனுப்பு. கல்லு கூட்டிய சொல்றேன். அவன் தூம கட்டின்னு ஓட்டு உடச்சு விட்டான். அந்த கட்டி எங்க இருக்கு? தூம கட்டி. அந்த தூம கட்டி எங்க இருக்கு? முட்டிய போட்டு உடச்சு விட்டான். தெரிஞ்சுக்கணும். அது முட்டிய போட்டு உடச்சு விட்டான். கை முட்டியா? ஆமாப்பு. கைமுட்டியா? கையினால செஞ்ச முட்டி. கைமுட்டி. உனக்கு இந்த வேலை தெரியாது. காசியிலே எனக்கு சொந்தமான மயாண்டம் ஒன்று இருக்குது. அங்கு சென்று வரும் பிணம் ஒன்று இருக்கு. கால் பணம், குளத்துண்டு, வாய்க்கரிசி 3 வாங்கி வர்ற பணத்தை சுடுறானே. சரி சுடுறானா குப்புரட்சி போட்டு தூக்குறானான்னு தெரியல. அவனை பார்க்கணும். கூப்பிடுங்க. ஆமாப்பு. தெரியுமா? ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. காசிக்குள்ள கேட்டு பாருங்க.
என்ன இங்க வந்து ஒழுங்காது உட்காந்து குத்த முடியாது கிளிய நமக்கு ரெண்டு என்ன ரெண்டு ஆமா உங்களுக்கு ரெண்டு குடித்தனமா இருந்தேன் நீங்களா சரி இப்ப கொஞ்சம் போட்டுட்டு வரேன் அம்மா வச்சிருக்க மூத்தரம் கொஞ்சம் நான் மூத்தத்தை பெஞ்சு வெளில போக முடியல நெருக்கிருச்சு நான் மூத்தத்தை பெஞ்சு நல்லா இருக்குமே நல்லா போதை இருந்தப்பா ஏங்க இப்ப எப்படி இருந்தீங்க இப்ப நக்கி நக்கமாக இது மாதிரி போதை நான் இங்கேயும் பார்த்தது இருக்கும்ல ஆமா லேசாத்தா பூக்கைக்கு கையில அடிச்சு வச்சிருக்கீங்க கையில் அடிச்சு இறக்குனதா அடடா எப்ப என்ன தெரியுமா அப்ப என்னது இதே சாராயம் ஓ மூத்தம் ஏன் சாராயம் வச்சேன் தெரியுமா மனுஷன் உடம்புல இருக்க சார கொஞ்சம் கொஞ்சமா ஆயும் அதான் சாராயம் வச்சான் ஆமாப்பு இது ரொம்ப பைய குடிச்ச பூரா குண்டியில கோமணம் கூட எல்லாம் குண்டியா பாட்டு பூரா வீடு கட்டி விட்டியா இது ரொம்ப பேருக்கியா ரெண்டு காசு முடிச்சுட்டு குடிச்ச போல முக்கோட தெரியா முக்கியம் எதுக்கு முக்கியம் எதுக்கு தலையை வச்சு படுத்துட்டு நிம்மதியா படுத்து இருந்திருக்கிறியா மொட்டை குண்டியா ஆமாப்பு குடியும் குடித்தனமா இருந்தா நமக்கு குடியா போயிருக்கு குடித்தனம் பெரிய கட்டி கொடுக்கலாம் ஏன் தெரியுமா குடிச்சிட்டு குப்புறப்படுத்தா மசிருந்த குடிச்சிட்டு குண்டியா எப்படி இருக்கு நமக்கு வருவாங்க வருங்க அடியாய் நமக்கு ரெண்டு பேர் ரெண்டா என்னது ஒருத்தி கூட ஊராட்சியத்தை காமிக்க மாட்டேங்கிறான் வரட்டி நோண்டிடுவான் வாழையால் நாக்கு போடுங்க நோட்டால நொப்பை வெள்ளி அடிக்க வாடி ரெண்டு சட்டில நாக்கு போட்டீங்க சுண்ணு இருக்கும் ஆறுகளையும் கண்ணு தண்ணி ஆறுகளையும் கண்ணு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி ஈரமுற கண்ணு தண்ணி என் மீசைய முறுக்கு தடா ஆமா பொழுது பொழக்க போகுது என் புருஷன் பாத்தீங்களா எப்படி என் புருஷன் நீ வாடி புருஷு சொல்லாத எவனும் தூக்கி போட்டு பல்லு வளைச்சு கொடுத்த என் புருஷனை பார்த்தேயா இங்கதான் எங்கிட்ட கிடப்பேன் சரியான குடுக்கார பையன் சரியான குடியார பையன் வாயில வைக்க வேண்டியது வந்து அடிக்க வேண்டியது என்னத்தை அடிக்கிறேன் என்னதாயா இவெல்லாம் ஒரு மனுஷன்னா டெய்லி அடிக்க வேண்டியது ஏட்டா கேளு டெய்லி குடிக்க வேண்டியது வந்து அடிக்க வேண்டியது ஏயா என்ன அடிதானே தண்ணி அதெல்லாம் விழுகாமலா இருக்கும் எங்க அப்பா அத்தா வீட்டுல வெங்காயம் கூட தடுக்க விட மாட்டாங்க அதுல கூட கண்ணீர் வந்துருன்னு அவ்வளவு வேதனை இங்கதானே அடிக்க முடியும் நீ கேட்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா 1 கிலோ மிளகாய வாங்கி அம்மியில வச்சு அரைச்சு அப்படி ஒட்ட பதிவார் எது செய்வோம் அப்படியே இந்த மனுஷனை கட்டினதுல இருந்து எங்க வீட்டுல என்னென்ன கொடுத்தாங்க தெரியுமா எல்லாம் 2 ஆமா அண்டால 2 குண்டால 2 தட்டுல 2 டம்ளர் 2 உரல் 2 உலக்கிற கூட 2
உலக்கையில ரெண்டா? ஆமா. ஏன் உனக்கு ஒரு உலக்கை பத்தாதா? பத்தாவதுல எப்படி தெரியுமா, திடீர்னு நான் கோபத்துல அடிச்சு பிடிச்சு உடச்சிட்டோம்னா இன்னொன்னு வந்து ஸ்டெப்னியோட கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து நிக்க வச்சிருக்கேன் பார்த்துக்க, 5:30 மணிக்கு இப்படி கருப்பு சேலையில கழுத்துலையும் காணும் காலையும் காணும் உணத்துலையும் காணும். இவன் நான் ஒரு மனுஷன், ஏன் புருஷன் எங்க என் புருஷனா? அந்த ஆளை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எந்த பகல போறாடா மேலே ஏறி ஒளி பட்டுமா மாமா, பகல பட்டுமா போடு ஏறி 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 நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, எந்த பகல போறாடா மேலே ஏறி ஒளி பட்டுமா மாமா, பகல பட்டுமா. பாட்டு வரல, குடிகாரன் நினைச்சு பக்கத்திலே விட்டு அங்கிட்டு போய் பிள்ளால போய் உட்காரு. நீ உட்காரியா தொலைச்சி, நான் எதுக்கு உட்காருன்னு? என் புருஷனை பாத்தீங்களா வர்றானு கூப்பிடு. இன்னொன்னு என்ன தெரியுமா, என் குடும்பத்தில் நடக்குது. என்கிட்ட கொஞ்ச நாள் எங்க அப்பா கிட்ட கொஞ்ச நாள் அங்கேயும் இங்கேயும் போற என்ன தவியா தவிக்க வர்றியா? இப்ப நான் இங்க தேடுறேன், நிச்சயமா அவன் எங்க அக்கா கிட்ட தான் இருக்கேன். இன்னைக்கு அவனா நானா எங்க அக்காடான்னு பார்க்கணும். ஐயா மாரே ஆண்ட மாரே நல்லா இருப்ப. சரிங்க, உங்க ஆசீர்வாதம். ஏங்க இது புருஷனை பாத்தீங்களா? புருஷனை யார் பார்த்தா? பார்க்கலையா? அவன் எப்படி இருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எப்படி இருப்பான்னு தெரியும். இருந்தாலும் அங்கிட்டு நிக்கிறதாரு இருக்கட்டுமே. அவைய சக்களத்தி அவளையா என்னை பார்க்க சொல்றீங்க? அவைய சக்களத்தி என் குடிய கெடுக்க வந்தவ. ஆமா, அவ எப்படி ஆளு? மூட சொல்லியா? எப்ப பார்த்தாலும் வாய உலர தொடர்ந்துகிட்டே இருக்க. ஏண்டி யார பார்த்து என்ன வார்த்தை கேட்கிற? ஏண்டி நான் சக்கராத்தி அவனுக்கு? ஆமா, நீ ஒழுங்கா போறது நாங்க போறது. நாங்க 2 பேரும் யாரு? அக்கா தங்கச்சிதான். இருந்தாலும் ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டிருக்கோம். நீ ஒழுங்கா இருந்தா ஓம் புருஷன் என்கிட்ட வர்றாரு. அடிய இது எது ஒழுங்கா நான் இல்லையா? ஆமா, புருஷரை கரெக்டா பாத்துக்கிட்டா எதுக்கு அடுத்தவளை தேடி போறாரு சொல்லணும். அதுதான் ஒழுங்காலேன்னு சொல்லக்கூடாது. அது எனக்கு பார்க்க தெரியலையே. ஒன்னும் தெரியாதா பாப்பா? ஒரு மணிக்க போட்டாலும் டாப்பா சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சோத்த போடுவானே, அது கொண்டே கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. பருமானமா மந்த கரையம்மா பரப்பி விட்ட வெத்து கரையம். சாமி அடக்கா சந்திக்கடியில முசாரியால வர மொந்த பழத்துக்கு நாட்டரசன் கோட்டையா? 4 பக்கம் ஓட்டையம் இல்லடி. நாட்டரசன் கோட்டை உனக்கு கூட போது. இப்ப ஓட்ட மரியாதை
அதெல்லாம் அப்பா அக்கா தங்கச்சி ரொக்காங்க இப்ப என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க உண்டு இல்ல நான் ஏன் அவளை ஏன்ட்ட விட மாட்டியா ஏமா வச்சுக்க இந்த ரெண்டு பேரும் சட்டை ஓட்ட என்ன பிரயோசனம் இல்ல வந்து கட்ட புள்ள குட்டா புள்ள கட்டுக மணி போட்ட உங்கள்கிட்ட தெரியும் அடையாள மூத்தவருக்கு தெரிஞ்சு போட்டு அற முடியாது அற முடியாது சொல்லி அனுப்பி வைத்திருக்காரு. எந்த மைந்தனை காணும் பேசாவிட்டால் பாரடி கண்டத்தாலே பதத்தின ஓட்டு
இந்த அர்த்த ஜாம வேளையிலே எமன் கூட அஞ்சுகின்றது இருள் சூழ்ந்த வேலையை வந்து தீமுட்டிக் கொண்டிருக்கின்றாய். யார் நீ? எங்கிருந்து வந்திருக்கிறாய்? கல்லினான் அல்ல ஐயா, கபடியும் நான் அல்ல ஐயா, துள்ளே பாலம் காத்து அறவாள் மாண்டான் ஐயா, நள்ளிருள் தண்ணீர் நான் இந்த குடலை நோக்கி வள்ளி வைத்து கோபத்தில் பொறுப்பாய் போற்றி. ஐயா, நீங்க நினைக்க போகும் நான் கள்ளி மல்ல கபடி மல்ல, என் மகன் இறந்து விட்டான், அவனை தகனம் செய்யவே இங்கே வந்திருக்கேன் ஐயா. தகனம் செய்ய வந்திருக்கின்றார், அப்படித்தானே? எங்கிருந்து இங்கு வந்த இந்த ஜாத கல்லியே, எங்கிருந்து இங்கு வந்த இந்த ஜாத கல்லியே, இந்த ஜாத கல்லியே, இங்கு வந்த கல்லியே, எங்கிருந்து இங்கு வந்த இந்த ஜாத கல்லியே, கல்லியே, கல்லி. உங்க மாமனத்தை விட்டு இங்கு வந்தேன், உங்க மாமனத்தை விட்டு இங்கு வந்தேன், இந்த மணி அவனத்தில் இங்கு வந்து அணுகுவதும் ஏனடி, அவனத்தில் இங்கு வந்து அணுகுவதும் ஏனடி, அணுகுவதும் ஏனடி, எனக்கு வந்து கூறடி, அவனத்தில் இங்கு வந்து அணுகுவதும் ஏனடி, ஏனடி. அருமை மகன் 64 ஆரணத்தில் இருந்து விட்டான், அருமை மகன் 64 ஆரணத்தில் இருந்து விட்டான், அரணத்தில் பெண்ணே, இந்த மயானத்திற்கு ஒன்று சட்ட திட்டங்கள் இருக்கின்றது. இந்த மயானத்தில் பிணங்களை தகனம் செய்ய வேண்டும் என்றால் கால்பணம் முழத்துண்டு வாய்க்கரிசி கொடுத்தால் மட்டும்தான் தகனம் செய்ய முடியும். ஆகையினாலே யாரடி உன் ஓப்பே சொல்லடி, பெண்ணை பார்த்து யாரென்றே தெரியாது, பாடி போடி என்று வாய்க்கு வந்தபடியாக பேசுகிறீர்கள். இது நியாயமாகுமா? இது தர்மமாகுமா? இது நீதியாகுமா? இறைவா, நீதி நான் நீதிபதி பேசுகின்றேனா? சேச்சி என்ன பாட்டை பேசுகிறேன், காலம் என எத்தனை முறையே பினாலும் கேளாய், நாட்டத்தை காலினால் உதைத்திட்டே பாடடி. மகனே, அன்பு மகனே, ஆசை மகனே, மகனே, அவனை கூப்பிட்ட வேலை மகனே, மகனே,
கூட தெரியாத பேய் தவமா தவம் பண்ண குழந்தை காணாட்டி உதைத்து விட்டாயே. ஆசி மகனே, பாச மகனே, நேச மகனே, என்னடி என தொட்டு திட்டமா பேசுகிற மன்றம் மொழி சொல்லாது. மயானத்தில் ஒரு காவலர் இருப்பார், எனக்கு சத்தியமாக தெரியாது ஐயா. பெண்ணே, பெண் என்றால் எனக்கும் தெரியும். நான் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவன் தான். ஆனால் என் எஜமானிட்ட கட்டளை எப்படி நான் நிறைவேற்றியாக வேண்டும். என் எஜமானிட்ட கட்டளை வாய்க்கரிசி கால்பணம் முளத்துண்டு. வாய்க்கரிசி எனக்கு சொந்தம், கால்பணம் முளத்துண்டு என் எஜமானுக்கு சொந்தம். அதை கொடுத்தால் தான் தகனம் செய்ய முடியும். உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லையா? இல்லை. சுற்றம் இல்லை, உற்றார் உறவினர்கள் யாருமே இல்லையா? யாருமே இல்லை. எந்த வித கெதி இல்லாமல் கெதி இல்லை, கெதி இல்லை, வழி இல்லை, சுற்றம் இல்லை. இல்லை. பதி இருக்க வேண்டும். பதி இருக்கிறாரையா? தச்சமயம் இல்லை. அவர் எங்கோ இருக்கிறார் என்று எனக்கு சத்தியமாக தெரியாதே. வார்த்தையால் கொள்ள வேண்டாம் ஐயா. என் இதயம் பதி இருக்கிறார், தச்சமயம் இல்லை. யாரை ஏமாற்ற பார்க்கிறார்? ஒரு கணவனுக்கு தன் பிள்ளை இறந்தது கூட தெரியாமல் தீமூட்டிக் கொண்டு இருக்கின்றாயே, உன்னை நான் எப்படி நம்புவது? அவர் எங்க தெரியாதையா? அல்லவா, இதுவும் ஒரு சோதனையாகத்தான் இருக்குமோ? என் கடமையிலிருந்து எப்படி தவற வைக்க வேண்டும் என்று முனிவர்களின் சூழ்ச்சியாக இருக்குமோ? இருந்தாலும் அவளை யோசித்து பார்ப்போம். சற்று யோசித்து பார்த்தால் கணவன் இருக்கின்றாள் என்கிறாள். கணவன் இருந்தால் கழுத்தில் தாலி ஏதும் இருக்கும். இறைவா, இறைவா, என்ன கொடுமை! என்னுடைய கடமைக்காக வேண்டி ஒரே ஒரு முறை, என்னுடைய லட்சியத்துக்காக வேண்டி ஒரே ஒரு, எந்த பெண்ணையும் ஏறிட்டு பாராத நான் என் கடமைக்காக ஒரே ஒரு முறை என்னை மன்னித்து விடுகிறேன். கழுத்திலே தாலி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது, அதை விட்டு பராசக்தி, உன்னையே நம்பிக்கொண்டு இருந்தேன். எனக்கு ஏனம்மா இப்படி ஒரு நிலை? சத்தியம் தவறிவிட்டேனா? என் மன்னன் சத்தியம் தவறிவிட்டாரா? சூரிய வம்சம் அழிந்ததா இறைவா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. தேவர்கள் மூவரும் காண முடியாத தாலியை ஒரு ஈசன் கண்டுவிட்டார். என் கணவருக்கு மட்டும் தெரிய வேண்டிய தாலி ஒரு ஈசன் காணும் நிலையை ஆக்கி விட்டாயே. வீரமவா தாலி, இனி நான் உயிரோடு வாழ மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். இது என்ன சொல்றது? தேவர்களுக்கும் மூவர்கள் யாவர்களுக்கும் காண்பாததோடு, கண்ணில் காணாததோடு இப்படிப்பட்ட தாலி என் மனைவியின் கழுத்துகள் அல்லவா உள்ளது. இவள் என் மனைவியா? இறந்து கிடப்போம் என் மகனா? இருக்காது, அப்படி ஒரு பொழுதும் இருக்காது. அப்படி ஒரு சோதனையை ஆண்டவன் எனக்கு தருவானா? இருக்காது. ஒரு பொழுது இதற்கு சோதித்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம். மங்கையே, மங்கையே, உனை மணந்த கணவரல்லாதே, மங்கையே, உனை மணந்த கணவரல்லாதே, மங்கையே,
விட்டு புலம்புகின்றவன் உன்னுடைய கணவன் பேர்தான் என்ன கட்டமதில் வைத்திட்ட குழந்தையின் பேர்தான் விவரங்களாக கூறிடுவாய் பெண்ணே என் மனத்துயரும் தீர்த்திடுவாய் அம்மா அம்மா பெண்ணே உன் பேர் என்ன உன் கணவன் பேர் என்ன காற்றத்தில் வைத்திருக்கின்ற குழந்தையின் பேர் தான் என்ன சீக்கிரம் சொல் என் மனம் என் நெஞ்சம் பிடித்து விட போல் இருக்கிறது இந்த குழந்தை யார் என் கணவர் யார் உங்களுக்கு தெரிய வேண்டும் நான் சொன்ன பின்மாவது என் குழந்தை தகனம் செய்யணும் ஐயா இதை சொல்கிறேன் கேளுங்க கண்ணமாபுரி ஆளக்கூடிய சந்திரபதி ஐயா சந்திரவர்த்தி ஐயா என் மகன் லோகிதாசன் யாரிடம் சொல்லக்கூடாது சதிக்குள்ளாச்சோ கோரினான் பெற்றமான குமலையோ காரில் பாம்பு கடித்துமே இறந்தானோ மகனே 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 அப்பாயல் தேவதாசா அப்பாயல் தேவதாசா அருமையில் கண்மணியே தப்பேதும் தீரோமாடா பூமியை மறந்தாயோ மகனே மகனே யாரையா நீங்கள் ஆழ்வா என்று ஆழ்வா யாரையா நீங்கள் என் குழந்தை காலாலிட்டு உதைத்தீர்கள் என் குழந்தை தூக்கி வைத்து அழுந்தீர்கள் தாங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை தாயே என்னை தெரியவில்லையா சத்ரமணி என்னை தெரியவில்லையா தெரியவில்லை தெரியவில்லை சத்தியமாக தெரியவில்லை தாராவதி தாராவதி கண்டவன் தானம்மா உன் கணவர் சுவாமி தாங்கள் என்று தெரியாமல் அறியாமல் பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் கண்ணே ஆரோயிரும் ஆரோயிரே என் அன்பு காலஞ்சியவே பாவங்களும் போற்றுகின்ற என் பாசமுள்ள ராசாத்தி பாச
அப்படியே அசையாம. ஆமா, காட்சி மாநகரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்க? பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கியா? பச்சை பிள்ளைய கழுத்து நினைச்சு கொண்டு விட்டு பிச்சை வர எடுக்கிறியா? யார பையன் மயான காவல்? வா 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 வா. இதோ இருக்கின்றாளே. யாரையா தாங்கள்? எஜமான் வீரவாளுடைய ஏவலாள் நான். அப்படியா? இதோ இருக்கின்றாளே காசிராசன் கணவனை கழுத்து நிறுத்தி கொண்ட சண்டாளி. இவளை பெண் என்று மாறாமல் பொழுது விடுவதற்குள் இவள் தலையை வெட்ட என்பது எஜமான் வீரமாக உத்தரவு. வெட்டு 1, துண்டு 2, கண்ணை மூடிட்டு ஒரே போட போட்டு தப்பிக்க விட்டுன்னு வச்சுக்க, ஓடியே போயிடுவா. எப்படி நம்புவது? குடி வாழை கொடுக்கு வாழை. சோதனை, ஒரு பெண் குழந்தையை கொள்ளுவதற்கு வளர்ந்து விட்டாளா? யாரு? பிச்சை எடுத்துக்கொண்டு அங்க ஒரு குழந்தை இருந்தது. நான் குழந்தையால் என்று தூக்கி அழுது கொண்டிருக்கிறேன். ஆவலாளி குலையாரி என்று உங்கள் முன்னால் என்னை கொண்டு வந்து விட்டார்கள். தாங்கள் சொல்லுங்கள், நான் குலையாரியா? குலை செய்யும் அளவுக்கு இருக்காதம்மா, இருக்காது. இறைவனுடைய வேடிக்கை பார்த்தாயா? என்னை கொலைகாரன் என்ற பட்டத்தை கொடுத்து இந்த களத்திலே நிறுத்தியிருக்கின்றான். உன்னை கொலைகாரி என்ற பட்டத்தை கொடுத்து அதே இடத்தில் நிறுத்தி நம்மளை வேடிக்கை பார்க்கிறான். பார்த்தாயா? என்ன செய்யும் தாயே? நம் சத்தியத்தை காக்க வேண்டும், நம் சத்தியத்தை காக்க வேண்டும். அதற்காகத்தானே இத்தனை பாடுபடாது பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். தயாராக இருமா. இந்த கைகளால், இந்த மாலையிட்ட கைகளால் உன்னை வெட்டு மலரும் இறைவன் கொண்டு வந்து விட்டு விட்டானே, என்ன செய்வீர்? என்ன செய்வீர்?
என்ன சோதனை! என் எஜமானுடைய கட்டளை நிறைவேற்ற தருணத்தில் உன் கழுத்திலே வந்து மாலை விழுந்ததம்மா. சாக போகிறோம் என்று மனம் வருந்தினாயா? இல்லை சுவாமி, எத்தனை பிறவி இருந்தாலும் தாங்களே மன்னராகும், நம்ம லோகதாசனாகவும், மந்திரி சத்தியகீர்த்தியாகும். இதை தவிர வேறு ஒன்றும் நிலைக்கவில்லை மன்னா. சத்தியம் நிலைக்க வேண்டும். சீக்கிரம் என்னை விட்டு விடுத்து விடுங்கள் மன்னா, விட்டு விடுத்து விடுங்கள். சீக்கிரம். எத்தனையோ சோதனைகள் வருகிறது. அதற்கிடையில் என் கடமை நிறைவேற்றியாக வேண்டும். ஹரிச்சந்திரா, இறைவா, தேவாதி நடத்திய சத்திய சோதனையில் நீயே சத்தியவந்தன் இழந்த நாடு நகரங்கள் அனைத்து உனக்கே தருகின்றேன். அயோத்தி சென்று உனது ஆட்சியை தொடர்ந்து நடத்துவாயாக. வேண்டாம் சாமி, இனியொரு நகரங்கள் எனக்கு வேண்டாம். இனியுள்ள காலங்களில் உங்களுடைய பொற்பாதத்தில் நான் கிடக்க வேண்டும். அது போதும் எனக்கு. அப்படி என்றால் இந்த ராஜ்யத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். எவருக்கு வேண்டுமானாலும் கொடுங்கள் சாமி. ஹரிச்சந்திரா, சாமி, உலகத்தில் நீயே சத்தியவந்தன். இந்த உலகம் உள்ளவரை உன் சாமி, வாழ்க சத்தியம், வாழ்க சத்தியம், வாழ்க சத்தியம், வாழ்க பல்லாண்டு. கண்ணை திறந்து வைத்த பரம்பொருளே, கனவை திறந்து வைத்த திருவருளே, கண்ணை திறந்து மக்கள்